நமஸ்காரம். இன்றைக்கி ஒரு எண்ணெய்க்கறி சமையல் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கள்ளக்காதல் இருக்குது. அந்த கள்ளக்காதலும் அவரும் ரொம்ப அந்யோன்யமாக பாசமாகவும் உயிருக்குயிராகவும் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் அத்தனை உயிரை கொடுத்த அவர்கள் பொண்ணு கொடுத்தாங்க, பொருள் கொடுத்தாங்க, மண்ணை கொடுத்தாங்க, மனுஷை கொடுத்தாங்க. அவருக்கு திருப்தி இல்லாத அடிக்கடி சண்டை நடக்குதான். என்னன்னு கேட்டால் இவங்களுக்கு சமைக்க தெரியாது. மன்னிக்கவும், சமைக்க தெரியாததுனால என்கிட்ட தான் சமையல் கற்றுக்குறாங்க. அவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அந்த கள்ளக்காதலன் எண்ணெய்க்கறி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாராம். அந்த எண்ணெய்க்கறி அவங்களுக்காக நான் இன்னைக்கு சமைக்க போகிறேன். தவறாக நினைக்காதீங்க, அன்பு மட்டுமே, வேறொன்றும் இல்லை. சரியா? இப்போ எண்ணெய்க்கறி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய்க்கறிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ மட்டன் வாங்கி எண்ணெய்க்கறிக்கு தேவையான மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ மட்டன் பார்த்தீங்களா? 1 கிலோ மட்டன், 200 சின்ன வெங்காயம், 100 வரமிளகா, 50 பூண்டு, 50 இஞ்சி, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், தேவைக்கேற்ற உப்பு, கறிவேப்பிலை. சரிங்களா? எண்ணெய் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம், அது இப்போ இல்லைன்றதுக்காக ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். பார்த்துக்குங்க. எண்ணெய் கறிக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துட்டீங்க. ஓகேவா? என் அன்பு ரசிகர்களே, என்னை தவறாக நினைக்காதீங்க. என்னடா இவர் கள்ளக்காதலுக்காக உதவி செய்கிறாரு, தவறான விஷயத்துக்கு ஒத்து போகிறாருன்னு நினைக்காதீங்க. அந்த பெண்மணி என்கிட்ட அழுவும் போது என் மனம் கலங்கிடுச்சு. ஏன் கலங்கிடுச்சுன்னா, அவர் சொன்ன ரீசன்ட், அவருடைய கணவர் இந்த பெண்ணை மதிக்கவே மாட்டாராம், பொருட்படுத்தவே மாட்டார், ஒரு பொண்ணாவே மதிக்க மாட்டாராம். அவருக்கு பல பெண்களோடு உறவு இருக்குதுன்னு சொல்லி அழுதாங்க. அந்த ஆணை கேட்ட அவரும் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். எப்படிங்க மனைவிக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய துரோகம் செய்கிறீங்களே, இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி தர்மமாகும் அப்படின்ட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவர் மனைவி இவரை மதிக்கவே மாட்டாங்களாம். அவர் சம்பாதிக்கிறாங்களாம். அதனால் இவரை மேலுக்கும் ஃபார்மாலிட்டிக்கும் கணவர்னு காட்டுவாங்களே தவிர உண்மையான கணவன் மனைவி அவங்க இருவரும் பல வருடங்களாக இல்லையாம். ஆனால் 2 குழந்தை இருக்கு அவங்களுக்கு. அவர் சொன்ன ஒரு நீதி. இப்படி ஒரு நிலைமையில அன்பு காட்டுறாங்க அவங்க. அதை கள்ளக்காதல் நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அன்புக்காக தான், நாங்கள் தவறு எதுவும் செய்யலை, ஒரு பாசம்தான். அத்தனை அன்பும் காண்பித்த அவங்க சமைக்க தெரியலன்றது தான் மனசு கஷ்டம். அதனால தான் நான் இப்படி இருக்கேன். நாங்கள் 2 பேரும் அந்யோன்யமாக இருக்கிறோம். எம்ஜிஆர் படத்து பாடலை அவங்க ஒரு ஞாபகப்படுத்தினாங்க. கண்கள் இருக்க தோரணமேனோ, கைகள் இருக்க மாலைகளேனோ, உள்ளம் இருக்க மணவரையேனோ, ஒரு மனமானால் திருமணமேனோ, சத்தியமாக எத்தனை பிறவி சேர்ந்து வாழ்வோம், யார் அறிவாரோ நாம் அறிவோமே. இந்த பாடல் வரி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால் இது தவறாக இருந்தால் இந்த எண்ணெய்க்கறி செய்கிறது கள்ளக்காதலுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் செய்கிறது தவறு ரைட்டுன்றதை சரியாக சொல்லுங்கள். நன்றி. இங்கே பாருங்கள், இரும்பு சட்டி வச்சு சமைக்க போகிறேன். பாருங்கள், சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றலாம். சரியா? இங்கே பாருங்கள், ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கேன். இதில் 200 எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு கணக்கு தான். இதில் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறதுன்னு மெஷர்மெண்ட் இருக்கும், அதை பார்த்து தான் நாங்கள் எண்ணெய் பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே சீரகம் போடலாமா? இப்போ வரமிளகாய் பாருங்கள். இதுக்கு மிளகாத்தூளோ மற்ற இதுவோ எதுவுமே கிடையாது. சாம்பார் வெங்காயம் பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள் போட்ட உடனே இப்போது நசுக்கி வச்ச இஞ்சி போட்டுக்கலாம். சரியா? பாருங்கள், நசுக்கி வச்ச இஞ்சி போட்ட உடனே நசுக்கி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்ட உடனே கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்ட உடனே மட்டன் 1 kg மட்டன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? பாருங்க, எண்ணெய் கறி இந்த எண்ணெயிலேயே இந்த கறி வேகணும். சரியா? அப்படியே இதுலேயே போட்டு ஒரு 30 நிமிஷம் இதுலேயே வேக வைக்கணும். எண்ணெய் கறி எவ்வளோ தூரம் வெந்திருக்குன்னு பார்க்கலாமா? கறி
இதில் மிளகாத்தூள் போடக்கூடாது. நம்ம போட்ட காஞ்ச மிளகாலேயே இது வேகணும். இந்த காஞ்ச மிளகா தான் காரம், அதுக்கு பேர் தான் எண்ணெய் கறி. எண்ணெய் சரியா? உப்பு போடலை, இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சமாக. கேள்வி கேட்க வேண்டியது உங்கள் உரிமை, பதில் சொல்ல வேண்டியது என் கடமை. சரியா? எண்ணெய் கறி இன்னும் கொஞ்சம் வேகணும். அது வரைக்கும் ஒரு மூடி போடணும். சரியா? நமஸ்காரம். ஒவ்வொரு குற்றவாளிகளிடமும் ஒரு நியாயம் இருக்கும். அவர்களிடம் கேட்டால்தான் அந்த தர்மம் தெரியும். யாரையும் குற்றப்படுத்தவும், யாரையும் கீழ்த்தரமாக பார்க்கவும் யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. அது ஆண்டவன் கையில் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எண்ணெய்க்கறி சமையல் அவர்கள் சொன்ன நீதியை உங்களிடம் சொன்னேன். நான் யார் என்று சொல்லவில்லை. அவர்கள் யார் என்று சொன்னால் என்னை விட கேவலமானவன் யாரும் இருக்க முடியாது என்று நினைக்கிறேன் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். எல்லாரையும் சொல்ல ஒரு சில பேருக்காக தான். தவறாக இருந்தால் மன்னிக்கவும். எண்ணெய்க்கறி எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாமா? பாருங்க. மது பிரியர்களுக்கு இந்த டிஷ் ரொம்பவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எலும்பில்லாத கொடுப்பாக்காரின்னு கேட்டேன். அது இல்லாத எலும்பில்லாத கொடுத்தாரு. இந்த எண்ணெய் கறிக்கு எலும்பு போடக்கூடாது, அதனால எலும்பில்லாத வாங்கி வந்திருக்கேன். சரியா? பாருங்க, எண்ணெய் கறி சமையல் ரெடி ஆயிடுச்சு. அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் நட்புக்காகவும் தான் அந்த சமைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. எப்படி சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். சரியா? நன்றி, மிக்க நன்றி. உங்கள் அன்புக்கும் உங்கள் ஆதரவுக்கும் என் மனமார்ந்த நன்றி. எத்தனை நாள் வேணாலும் வச்சு சாப்பிடலாம், கெடவே கிடையாது. வாங்க இப்போ எண்ணெய் கறி ஃபினிஷிங் பார்க்கலாம். சரியா? பாருங்கள்.